Alhamdulillah. Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu was-salamu ala ashrafil mursalin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah Ta'ala an tasumu khairul lakum in kuntum ta'lamun. Qala an-nabiy sallallahu alayhi wa sallam kullu amali ibni adam lahu illa as-sawma fa innahu li wa ana ajzi bihi. Sadaqallahu al-aliyyul azim. என் உரையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தை கூறி ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. பொதுவாக நோன்பும் நோன்பாளியும் அல்லாஹ்விடத்தில் மிகுந்த அந்தஸ்தை பெற்றவர்கள். ஏன்னா நோன்பாளிகளுக்கு பல சிறப்புகளை இந்த உலகிலும் மறுமையிலும் அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கிறான். குல்லு அமலி இப்னி ஆதம் லஹு, ஆதமுடைய மகனின் அனைத்து அமல்களும் அவனுக்குரியது. இல்ல சௌம, நோன்பை தவிர. ஃபைன்னஹுலி, நிச்சயமா அது எனக்குரியது. வன அஜிஜி பிஹி, அதற்கு நானே தகுந்த கூலியை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் தஆலா கூறியதாக ஹதீஸ்களில் வந்துள்ளது. எனவே நோன்பு அல்லாஹ் கூறியாமல் அதில் பல நன்மைகளை வைத்திருக்கிறான். அதில் சிலவற்றை மட்டும் நாம் இப்பொழுது பார்ப்போம். ஆரம்பமாக ஹதரத் அபு உமாமா ரதியல்லாஹு அவர்கள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் சொர்க்கத்தில் செல்வதற்கு எனக்கு ஒரு நல்ல அமலை சொல்லித் தாருங்கள் என்று கேட்ட பொழுது, நீங்கள் நோன்பை அவசியமாக்கிக் கொள்ளுங்கள், ஏன்னா அதை போல அவர் எந்த ஒரு அமலும் கிடையாது என்று பதிலளித்தார்கள். அடுத்ததாக சுவனத்தில் ரையான் எனப்படும் ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசலில் நோன்பாளிகள் மட்டும்தான் நுழைவார்கள். அவர்கள் நுழைந்ததும் அந்த வாசல் மூடப்படும் என்று கூறியதாக புகாரி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக புகாரி கிதாபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக நோன்பாளிகள் வாயிலிருந்து வரக்கூடிய வாடை இருக்குது அல்லவா, அந்த வாடைக்கும் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள், என் உயிர் யார் கைவசத்தில் இருக்கிறதோ அவரின் மீது ஆணையாக நோன்பாளி வாயிலிருந்து வரக்கூடிய வாடை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரி நறுமணத்தை விட மிகச் சிறந்தது என்றார்கள். நோன்பாளிகள் ஓதக்கூடிய குர்ஆன் நாளை மறுமையில் அவர்களுக்காக ஷஃபாத் செய்கிறது. அடுத்ததாக நோன்பாளிகளுக்காக ரமலானில் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு விடுகின்றன, நரகத்தின் கதவுகள் மூடப்பட்டு விடுகின்றன. முக்கியமாக அட்டூழிய புரியும் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றன. ஒருவன் முன்னால் செய்த பாவங்களுக்கு இந்த நோன்பு பரிகாரமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், 5 நேர தொழுகைகள் இன்னும் ஒரு ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரை, ஒரு ரமலானிலிருந்து அடுத்த ரமலான் வரை, இவை அனைத்தும் முன்னால் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது, பெரும்பாவங்களை தவிர. ஒருவன் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று நாளை மறுமையில் சித்திகீன்கள் இன்னும் ஷஹீதுகளுடைய அந்தஸ்தில் இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஒரு மனிதர் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ் என்னும் ரசூலை ஏற்று சாட்சி சொல்லி 5 நேரங்களை தொழுது ஜகாத்தை நிறைவேற்று ரமலான் மாதத்தில் நோன்பு வைத்தால் நான் மறுமையில் யாருடன் இருப்பேன் என்று கேட்கும்பொழுது, நீங்கள் சித்திகீன்கள் இன்னும் ஷஹீதுடன் இருப்பீர்கள் என்றார்கள். நோன்பு உள்ளத்துக்கும் உடலுக்கும் நன்மையை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமின்றி உலக மற்றும் மறு உலக நன்மைகளை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுத் தருகிறது. எனவே ரமலான் மாதத்தில் சரியாக நோன்பு நோற்று அல்லாஹ்விடத்தில் இந்த சிறப்புகளை பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் வாய்ப்பளிப்பானாக கூறி என் உரைக்கு திரையிடுகிறேன். வாஹி தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.